எஸ்டர்டே நாகப்பஞ்சமி இல்லையா, வராகி அம்மன் வழிபாடை நான் வீட்டில் எப்படி சிம்பிளாக செஞ்சேன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த அகலில் இருக்கிற உப்பை நான் மாற்றி வேறு உப்பை வைப்பேன். அதே மாதிரி உருளியில் தண்ணி பிடிச்சி வச்சு உருளியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு ரோஜா இதழ்களை, என் பொண்ணு தான் இது செஞ்சால், ரோஜா இதழ்களை பிச்சு பிச்சு போட்டால் இந்த மாதிரி நம்ம உருளியில் தண்ணி வைக்கிறதுனால வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், எதிர்மறை ஆற்றல் விலகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பஞ்ச பாத்திரத்துக்கு எப்பயுமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் அதில் தண்ணியை ஃபில் பண்ணணும், வெறும்னே வைக்கக்கூடாது. ஏன்னா பஞ்ச பாத்திரம் நம்ம பூஜையில் வைக்க வேண்டிய பொருள் இல்லையா, அதனால் அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தான் வைக்கணும். அதே மாதிரி பஞ்ச பாத்திரத்தில் வைக்கிற ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூனுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் நம்ம அதில் வைக்கணும். என்னடா 3 பாத்திரம் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஒன்று இப்போ நான் ஊற்றுறேன் இல்லையா, இது வராகி அம்மனுக்கு உரியது, அவங்களுக்கு தனியாக வச்சுருக்கேன். இது எல்லா தெய்வத்துக்கும் உரிய ஒரு குட்டி செம்பு தான். அது எங்கள் வீட்டில் பெட்டி சாமி இருக்குது. அந்த பெட்டி சாமி எங்கள் மாமியாரை நினச்சி வச்சுருக்கிறது. அவங்களுக்கு இந்த ஒரு டம்ளர். அப்புறம் நம்ம நெய்வேத்தியம் வைக்கிறோம் இல்லையா, அந்த பாத்திரத்துக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு தான் வைக்கணும். இந்த தட்டு நான் எப்பயுமே வாரம் மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பேன்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மஞ்சள் பிள்ளையார் வைக்கிறதுக்காக இந்த ஒரு விநாயகர் தட்டு, மஞ்சள் விநாயகர் வைக்கிறதுக்காக இந்த விநாயகர் தட்டு. இந்த விநாயகர் தட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் மாமியார் யூஸ் பண்ணாமல் சும்மா கச்சிடம் வச்சுருந்தாங்க. அதை நான் இந்த தட்டை அழகாக இருந்தனால எனக்கு பிடிச்சி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேற்று வெள்ளைப்பூ கிடைக்கல. கிடைக்கலன்னா நேற்று செம்ம மழை மதுரையில். அதனால் இருக்கிற பூ இந்த ரோஸ் மட்டும்தான் கிடச்சி. ரோஸில் வச்சு தான் நான் நேற்று ஃபுல்லாக சாமி கும்பிட்டது. அப்புறம் வராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. நேற்று மதுரையில் நல்ல மழைங்க. அதனால் பூக்காராக்கா கூட வரவே இல்லை. சரின்னு உதிரி ரோஸ் வந்துச்சு. சரி ஓகேன்னு ரோஸ் வச்சேன். அப்புறம் நம்ம வீட்டு கீழே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. ஹவுஸ் ஓனர் செடியில் தான் நான் அந்த செம்பருத்தி பூ பறிப்பேன். நேற்று செம்பருத்தி பூ கூட வரலை. அதுக்கு முதல் நாள் வந்துருந்துச்சு, நான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு நேற்று பார்த்தேன். நேற்று செம்பருத்தி பூ வரல. ஓகே, அம்மாவுக்கு சிவப்பு பூ தானே ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரோஜா பூ வச்சு நம்ம இன்றைக்கி வழிபடலான்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஜா பூலையே போயாச்சு. அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. என் பொண்ணு தான் ஓம் வராகி தாயே போச்சுன்னு என் பொண்ணு தான் சொல்கிறாங்க. நேற்று 3 அபிஷேகம் தான் செஞ்சது. பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம். நம்ம ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு, அப்புறம் உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவை அம்மாவுக்கு வச்சுட்டு, பத்தி அல்லது சூடம் ரெண்டில் ஏதாவது ஒன்று அம்மாவுக்கு ஆற்றி காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணீரில் அவங்கள அபிஷேகம் செய்யணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் செஞ்சு முடித்த பிறகு இந்த குளிர்ந்த தண்ணியில் அபிஷேகம் செய்யணும். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு கை வருது பாருங்களேன், அந்த கை என் பையன். அபிஷேகத்துக்கு நானும் வருவேன்னு அவன் எப்பயுமே வருவான். அதே மாதிரி நேற்றும் அபிஷேகத்துக்கு உட்காந்தாச்சு. சைடில் என் பையன் அவன் ஓம் நமச்சிவாய அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சது அவன் சொல்கிறான். அவனுக்கு 2.25 வயசு தாங்க ஆகுது. பொண்ணுக்கு 4.5 வயசு ஆகுதுங்க. அவளுக்கு இப்போ வரைக்கும் நமக்கு என்ன காட் உனக்கு பிடிக்கும்னு கேட்டால், எனக்கு வராகி அம்மன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான்.
Okay. Om Balagi Daya Patri, 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 Om Balagi Daya Patri. நமக்கு ஒரு பிரச்சனைன்னா கை கொடுத்து உதவுறது நம்ம தெய்வம் தாங்க. ஏன்னா தெய்வம் வந்து நம்ம முன்னாடி நான் உதவிக்கு வர்றேன், நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன்னு தெய்வம் டைரெக்டாக வந்து செய்ய மாட்டாங்க. அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் வந்திருக்குங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து நாங்கள் கடந்து வந்தது வந்து தெய்வத்தால் தான். ஏன்னா தெய்வம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பொறுத்தளவு வந்து எல்லாமே தெய்வம் தாங்க. அதனால் எனக்கு தெரிந்த அபிஷேகங்கள், தெரிந்த வழிபாடுகள், என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு கண்டிப்பாக நான் செய்வேங்க. அபிஷேகம் முடிஞ்ச பிறகு அம்மாவுக்கு வந்து ஜவ்வாது பூசிடணும். ஜவ்வாது பூசிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டியதான். நான் முதல்ல வந்து மஞ்சள் குங்குமம் வந்து அம்மாவுக்கு வந்து மேலேருந்து கீழே தான் வைப்பேன். அப்புறம் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி வைக்கக்கூடாது, அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாதத்துலேருந்து தான் மஞ்சள் குங்குமம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து நான் மாற்றிக்கிட்டேன். ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாமே தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க இல்லையா? ஏதாவது தெரியாமல் ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த குறைகள் நமக்கு என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறத விட உங்கள் கண்ணுக்கு தெரிந்த குறைகள் நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து மாற்றிக்குவாங்க. நான் பூஜை செய்யும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து மாற்றிக்கிறேன். அம்மனுக்கு 3 அலங்காரம் செய்து வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டேன். நான் வந்து முதல்ல அம்மாவை வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு நான் வராகி அம்மனோட படம் தான் வாங்கினேன். அந்த படம் தான் அந்த ஓரத்தில் இருக்குது பாருங்களேன். அந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு வராகி அம்மனை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தது. அதுக்கப்புறம்தான் சிலையாக அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவ்வளோதாங்க. அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி நெய்வேத்தியம் வந்து கடலை வச்சுங்க. கடலை வச்சு அப்புறம் வந்து பால். அவ்வளோதாங்க. இன்றையோட நாக பஞ்சமி பூஜை இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மவும் வேண்டிக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.